அந்த ஜூலி நாய் பத்தியா, அவ தூக்குனா நாய் கூட மோராது, நாய் கூட மோராது. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழி இல்லமா. அந்த ஜூலி நாய் பத்தியா, அவ தூக்குனா நாய் கூட மோராது, நாய் கூட மோராது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அவ தூக்குனா நாய் கூட மோராது. அவளை அவ துணியா தூக்குனா நாய் கூட மோராது. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேண்ட் கோட்டு. அவ மூஞ்சா அவள ஒரு ஆளுன்னு பதிலுக்கு பதில் பேசாதீங்கப்பா டிவிக்கு ஆளலாம். நாயே அல்சாட்டியம் பண்ணாத. நாய் கடிச்சா 48 ஊசிதான். நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடு. அவளுக்கு பெரிய கெட்டப்பட எடுத்து உள்ள வந்தப்பா ஜூலிக்கு. வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற? அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே. அவளுக்கு பெரிய கெட்டப்பட எடுத்து உள்ள வந்தப்பா ஜூலிக்கு. வாழ்க்கை குட்டி வாழ்க்கை தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. லைஃப் நல்லா இருக்கணுமா, ஒய்ஃபை நல்லா பாத்துக்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மக்கள் ஏமாத்தலாம், கண்டிப்பா கடவுள் ஏமாத்தாதுன்னு ஒரு நம்பிக்கையில எங்க விஜய் அண்ணா பேருக்கு இன்னைக்கு நான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், ஒரு வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு. சாமி கும்பிடுங்க. ஜோசப் விஜய் கடகராசி பூச நட்சத்திரம். கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுட்டு எங்களை பார்க்க நீங்க வரணும். எங்க கையாலே இது பள்ளி கொண்டு சொல்லுது, எங்க கையாலேயே கடலூர் மக்கள் கையாலேயே நாங்க வாங்கி வச்சிருக்க கிஃப்ட் எல்லாத்தையுமே உங்க கையில நாங்க தரணும். வெற்றிவேல் வீரவேல். சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு. காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டின ஒரு அடுத்து நின்னு எங்க போற? ஏய், என் தளபதி ஓட்டு போட போறேன். ஓட்டு போட போறேன். ஓட்டையில உள்ள போ. ஐயோ ஐயோ. பாப்பா, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விசிலுக்கு தான் போட்டேன். விசிலுக்கா? இந்த வட்டம் ஆட்சிக்கு யார் வருவா? உதயசூரி. உதயசூரி. நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அத நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அரசியலா சினிமா? நீங்க பாருங்க, ஒரு 10 வருஷத்துல இதைத்தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. அப்படி நீங்க எழுதி வச்சிருக்க விஜய் ரசிகர் ஒண்ணு மட்டும், அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துல நீ திரிசாவை சின்னமான கூப்பிடுற நிலமா வராட்டி எழுதி வைக்கலாம். நீ இன்னைக்கு இந்தியாவில கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூட்டியா வச்சாலும் முட்டு கொடுக்குற. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அனில் விஜய் எதுக்கு ஜூலை 24 அன்னைக்கு சிஎம் ஆக்கணும்னு நினைச்ச நீ? இன்னைக்கு கீப்பு த்ரிஷா போன நாள் இப்ப ஆக்காம போன எப்ப ஆக்கணும் சிஎம்? பர்த்டே கிஃப்ட். ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. அவன் பெரும்பாலும் தன்னந்தனியா உட்கார்ந்து தான் பேசிட்டு இருப்பான். என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா, வேட்டி சட்டை. பைத்தியக்காரனா இல்ல, தன்னந்தனியா கொஞ்சம் பேசினுக்கிறாரு. ஹலோ, விஜய் யார் கூடயாவது சகஜமா பேசி வாழ்ந்திருக்காருன்னு ஏதாவது ஹிஸ்டரி இருக்குது? இல்ல. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. ஷூட்டிங் ஸ்பாட்லயும் தனியா தான் உட்கார்ந்துருப்பான். ஆமா, அப்படியே வட்ட மேஜையில இருந்தாலும் இவன் மட்டும் தனியா உட்கார்ந்து தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. ஹலோ, அவன் தனியா உட்கார்ல, அவன் எப்போதுமே ஏலியன்ஸோட டீல் பண்ணிட்டு இருப்பான். ஏலியன்ஸ் கூடவா? ஆமா. என்னையா சொல்ற? ஆமா, ஏலியன்ஸ் எல்லாம் நம்ம நார்மலான கண்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே. அது மாதிரி அவன் எப்போதுமே ஏலியன்ஸோட டீல் பண்ணி பேசி ஏலியன்ஸோட உட்கார்ந்து அந்த முடிவு பண்ணி தான் இப்ப எலெக்ஷனுக்கு வந்திருக்கிறது. அப்போ விஜய் வந்து வேற்றுக்கிற வாசியோ? அப்புறம் பார்த்தா தெரியலையா? அந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு சார், இவரு வேற வேற கிரகத்தை சேர்ந்தவரு அப்படின்னு சொல்லிட்டு தான். உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்குதா? ஆதவர்ஜுனா, அந்த புஷியானந்து எல்லாம் மனைவியால் புறக்கணிக்கப்பட்டவனுங்க எல்லாமே. பாத்தீங்களா சார், அழ விடுறான். அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். அடுத்து வரும் பாருங்க, கொஞ்சம் பொறுத்து பாருங்க. இவன் அமாவாசை. எல்லாருக்கும் வந்து பார்த்தாங்க மனைவியால் வந்து கைவிடப்பட்டவர் சார். அந்த கட்சி பேரை மாற்றணும். தமிழக வெற்றி கழகம் கிடையாது, மனைவியால் விரட்டப்பட்டவர் கழகம்.
மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. எல்லாரும் எவனுக்கும் பொண்டாட்டியோட வாழல, எவனாவது பொண்டாட்டி காட்டுங்க சார். நீங்க இது நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவியோடு வந்தார், காட்டுங்க சார். ஏதாவது குஷியாக இருந்தது காட்டுங்க, அதை ஒரிஜினல் காட்டுங்க. தனிப்பட்ட பொது வாழ்க்கை வந்தால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமாக இருக்கக்கூடாதா? என்ன ஆளணும்னு நினைக்கிறீங்க, என் மக்கள் ஆளணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட ஒழுக்கத்தை பற்றி நான் கேட்கக்கூடாதா கேள்வி? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். தகுதி என்ன இருக்குன்னு எங்க தளபதிக்கு என்ன தகுதி? இப்ப ஆட்சி செய்யறவங்களுக்கு நல்ல தகுதி இருக்கா? ஒரு வந்து முதலீட்டு இழுக்கிறாங்க. முதலீடு என்ன பண்றீங்க? 12,000 கோடிக்கு முதலீட்டு ஒசூர்ல போய் வைக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு. நோ ப்ராப்ளம். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்தலில் சினிமா துறையின் பலர் வெளிப்படையாக விஜய்க்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். நடிகர் ஜெய் தாவேகாவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசினார். தேர்தலில் வாக்களித்துவிட்டு வந்த கையோடு அவர் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்று பதிவிட்டார். அதில் சூரிய அஸ்தமனத்தை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக பதிவிட்டு வாட் a beautiful sunset என கேப்ஷன் வைத்திருந்தார். இந்த மறைமுகமான பதிவு சர்ச்சையை கிளப்பியது. உடனே ஜெய் தனது இன்ஸ்டாகிராமில் இன்று காலை சூரிய உதயத்தை பதிவிட்டு குட் மார்னிங் என பதிவிட்டுள்ளார். இவர் என்னடா ஓவர் நைட்டில் சரண்டர் ஆயிட்டாரா என நெட்டிசன்கள் ஜெயை கலாய்த்து வருகிறார்கள். என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா காட்டிக்கிட்டு இருக்காங்க? கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. என் தம்பி விஜயோட விசில் சின்னத்தை வாசல்ல கோலமா போடுங்கன்னு சொன்னா அவன் அவனோட விசில கோலமா போட்டிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் பண்றது? என்ன பண்றது? வளர்ப்பு சரியில்லை. இந்த பொண்ணுக்கு மறுபடியும் வாய்ப்பேச்சு வந்துருச்சுன்னா நான் 1000 தேங்க உடைக்கிறேன் தாய். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. மாப்பிள்ள செமையா பக்க பண்றப்பா. ஆமா, கை சுடலையா? எப்படி சொல்லும்? இது பாருங்க, நேரா வச்சாதானே வாழை மட்டை மாப்பிள்ள சேம் செய்யல. நான் யாருக்கு பண்ணிடுறேன் மாப்பிள்ள. அந்த வாழை மட்டை கொடு மாப்பிள்ள. அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கில சூட எடுத்தது சுதந்திரத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே கணக்கு. சாரிண்ணே, கையை தூக்குனே. ஐயோ, பார்க்கும்போது வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? 1 2 3 4 கிருவா 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 கிருவா. ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூடக்குள்ளே தூங்குவான். மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டவரை. டீச்சர்கள் நான் போட்ட ரோசிக்கு மன்னித்து இந்த பாதிக்கு பாவல் நோட்டு தர வேண்டும் ஆண்டவரை. மண்ணு மன்னிக்க வேண்டும் ஆண்டவரை. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. திருச்சிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அங்கு புனித அந்தோனியார் தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்தார். என் அனுபவத்துல பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த இருக்கானே, இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தேவாலயத்தில் முழங்காலிட்டு நடந்து பிரார்த்தனை செய்திருக்கிறார். நீ பெரிய நடிகண்டா, த்ரிஷா உனக்கு தான்டா. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம்மா. சர்ச்சில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கண் கலங்கி அழுத விஜய். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. சீமானுக்குறான் பாருங்க, ரொம்ப மோசம். மாமனை வந்து நல்ல வண்டி அப்படின்றான் பாரு. தான் சூத்தப்பா சீமானுக்கு ஒரு இது இருக்குதானா? ஒண்ணுமே இல்ல. நான் டப்பஸ் வேஸ்ட். நான் பொம்பளை போறீங்க மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. சீமானுக்கு ஒரு இது இருக்குதானா? ஒண்ணுமே இல்ல. நான் டப்பஸ் வேஸ்ட். நான் பொம்பளை போறீங்க. எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தேன் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்களா அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. அவன் சாட்டையாக்குறான் பாரு. அவன் சாட்டையால செருப்பால அடிக்கணும் அவனெல்லாம். சரி, நடக்கட்டும். நன்றி மன்னா. சாட்டை முன்னும் சரி, எந்த புறம்புகளும் சரி, இந்த செய்தியில பார்த்தாலும் எனக்கு அடிக்கிட்டோம். அசிங்கமா கேட்பேன். எவனும் இருந்தாலும் எவனுக்கு நான் இப்படி தான் இதுவோ பாரு. நான்
நாய் மேல லொல்லு கொலைப்பா. அவளை பிட் பாக்ஸ்ல காரி துப்புனாங்களாண்ணா. அவ மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்குது? பண்ணி சூத்து மாரி இதுண்ணா அவளுக்குலாம். மூஞ்சி பல்லும் பாருப்பா. கிளி கொச்சிட்டு நாய் நக்குது. மூஞ்சி பல்லும் பாரு எப்படி இருக்குது? அவள விஜய் பத்தி பேச தகுதி கிடையாதுண்ணா. அவள வந்து அவள நேரம் வந்து அசிமா கேட்பாவ. எங்க இருக்கறான்னு தெரியல அந்த முண்டை. ஆவதீங்க சார். டென்ஷன் ஆயி சொட்டையானா கூட பரவாயில்ல. மொட்டையாய் போய் நிக்கிறீங்க. நம்ம தலைவர் பேச எந்த நாய்க்கு தகுதி கிடையாது. என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா வேட்டி சட்டை. ஒரு மிகப்பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒரு அறிவார்ந்த தமிழ்நாடு, லிட்ரஸி ரேட் அதிகம் உள்ள தமிழ்நாடு, படிப்பறிவில் சிறந்த தமிழ்நாடு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே அதிகமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு. இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். என்னடா கோரசா துப்புறிய? இந்த மாதிரி நாங்க அப்படிதான் பண்ணுவோம். ஏன்னா இது எங்க ஏரியா. நான் இருக்கணும் சொல்ல வருவேன். ரோலிங் அப்போ நீ என்ன அசால்ட்டா டீசெண்டா இருக்க, முடியலாம இருக்க, சொட்டையா இருக்கிறேன், ஏதோ பேச நினைச்சிடாத. ஆங்கில பார்த்தா டாடா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா எங்களை மாதிரி நல்லவன நீங்க உலகத்துல பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நல்லவன். ஆனா அயோக்கியனுக்கு பயங்கர அயோக்கியன் நான். ஏய் ஏய், செட்டு, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்த வேண்டாம். நானு அருவா கம்பெல்லாம் என்ன டச் பண்ணி டயர்ட் ஆகி போய் கிடக்கு. ஒரு விஷயம் பண்ணா நான் 2 விஷயம் பண்ணுவேன். மாவன டேய் ஏய் டேய் டேய். மனைவி சங்கீதாவுக்கு விவாகரத்து அளிக்க தவிக தலைவரும் நடிகருமான விஜய் முடிவு என்ற மற்றொரு அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். உனக்கு அவளும் அவ கொடுத்த நாயும் தான் முக்கியம்னா சின்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? செத்துலாம் போல இருக்கீங்க. தயவு செய்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க. உங்க கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன் இப்படி பண்ற? நாங்களாம் இருக்கோம், விட்டுருமாங்க. இது நம்ம எலெக்ஷன். நாங்க எப்ப கவலைப்படாத, கஷ்டப்படாத ப்ளீஸ். எவ்வளவோ சந்திச்சிட்டோம். இந்த ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்து பார்க்கலாமே. உங்களை கையெடுத்து கும்பிடுற ஒரு தம்பியா எடுத்துக்கிட்டு சொல்றேன் ப்ளீஸ். தயவு செய்து ஓட்டு போட்டுருங்க. மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்த விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி ஒருவர் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்த சம்பவத்தில் போலீசாரிடம் சிக்கியுள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. படிப்பறிவு இல்லனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே. மசாஜ் சென்டர் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவது கண்டறியப்பட்டது. அதன் பின்னர் அங்கிருந்த பெண்களிடம் போலீசார் தங்களது பாணியில் விசாரணை நடத்திய போது மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வந்தது அம்பலமானது. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. விசாரணையில் அந்த மசாஜ் சென்டரின் உரிமையாளர் செந்தில் என்பதும் அவர் தளபதி விஜய் மக்கள் இயக்க திருச்சி மத்திய மாவட்ட தலைவராக இருந்து வருவதும் தெரிய வந்தது. என்ன பங்காளி வெட்டுப்புலே, காளமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காளமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடாகிட்டானுங்க. திருமண உறவை தாண்டி ஏராளமான இளம் பெண்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளிட்ட பல விலை உயர்ந்த சொகுசு கார்களை ஆதவ் அர்ஜுனா பரிசாக வழங்கியுள்ளதாக அவரது மைத்துனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் விமர்சித்துள்ளார். இப்ப உங்களுக்கு திருப்தியாடா? ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? நிறைய லேடிஸ் மட்டும் ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்காரு. நிறைய பெண்களுக்கு வந்து இவருக்கு வந்து நிறைய வெளியில வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கு. குடும்பத்துல கூட இவர் ஒழுங்கா வச்சு பாத்துக்க அளவுக்கு துப்பு இல்லாத ஒரு மனிதன். தம்பி அழுவாதடா. நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.